வெல்கம் டு கேஜிஎஸ் நியூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அன்வான்டாக டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கிறதுனால நம்ம சிஸ்டம் எவ்வளோ ஸ்லோ ஆகுதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ வீடுக்குள்ளே போகலாமா? பொதுவாக நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிறது வந்து ரேமு இந்த மாதிரி ஹார்ட்வேர்னால தான் ஸ்லோன்றது நம்ம நினைப்போம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு காரணம் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிற ஃபைல்ஸு விண்டோஸில் அதை நம்ம பார்க்காம இருக்கிறோம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் எப்படின்ட்டு கிளியர் பண்ணுறது. ஸோ போகலாமா? இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கீபோர்டு ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, இதில் விண்டோஸ் கீயும் ப்ளஸ் ஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம கமாண்டில் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கணுமா? ஸோ அதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் இது செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் ரன் கமாண்டில். ஸோ அதில் டைப் பண்ணுங்கள் டெம்ப் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டெம்பரரி ஃபைல்ஸ் உங்களுக்கு இதில் வந்து நிறைய வரலாம். கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ வந்து எதுக்குன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலீட் கொடுங்க. டெலீட் மட்டும் கொடுக்காதீங்க. டெலீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரீசெகண்டில் போய் சேவ் ஆகும். மறுபடியும் அதை டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. எஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஒரு ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேக்ரவுண்டில் ஓரனால இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, இது தேவையில்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப் அடிச்சுங்க இல்லையா, இப்போ என்னென்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்புக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு ப்ளஸ் 5%, அதே மாதிரி பீக்கு அப்புறம் ஷிஃப்ட்டு 5% வரும். ஸோ அதையும் என்டர் பண்ணுங்கள். ஸோ அதை என்டர் பண்ணிங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு டேட் பர்மனெண்ட் கேட்கும். அதே மாதிரி எஸ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சிலது டெலிட் ஆகும், சிலது வந்து டெலிட் ஆகாது. ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃபைலாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. டெலிட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்ட அப்புறம் மறுபடியும் விண்டோஸ் ஆர் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்தது ரீசெண்டான ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணதெல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ அது கிளியர் ஆன அப்புறம் மறுபடியும் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃப்ரீ ஃபெட்ச் ஓகேங்களா. இது வந்து விண்டோஸ்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸு, டெம்பரரி ஃபைல்ஸு. அதேமாதிரி தான் கண்ட்ரோல் ஏ ஷிஃப்ட்டு டெலிட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ டெலிட் ஆகிடும். மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா inetcpl.cpl இது கொடுத்தீங்கன்னா இது எதுக்காகன்றது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இருக்கிற ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் ப்ரௌசர்ஸ் உள்ள, அதாவது க்ரோமோ, ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இன்பில்ட்டாக வர இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து இதை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டெலிட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், ப்ரெசன்ட் டெம்பரரி இன்டர்ஃபேஸ், குக்கீஸ், ஹிஸ்ட்ரி, இதில் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இது எது தேவையோ எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பார்த்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே டெலிட் ஆகுது பார்த்தீங்க. டெலிட் ஆனப்போ அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டிங்கன்னா க்ளீன் எம்ஜிஆர் ஓகேங்களா. ஸோ இது மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சி ட்ரைவ் காட்டும். டிசிஇ என்னென்ன ட்ரைவ் இருக்கோ அதில் காட்டும். நம்ம இப்போ சி செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி டிஸ்க்ளீனாக போகும். அதாவது சிக்குள்ளே இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 4 MB 34 MB இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க.
ஸோ இப்போது இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதை டெலிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிஃபோரோட இப்போ வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.